ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். நம்ம இந்த எபிசோடில் 2023 ஒரு இட்டாலியன் கிரைம் ட்ராமா படமாக வெளிவந்திருக்கிற லைக் சீப் அமாங் வூல்ஸ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு பெண் போலீஸ் அதிகாரி ஒரு பயங்கரமான டேஞ்சரஸ் கிரிமினல்ஸ் அவனுக்குள்ளே இன்ஃபில்ட்ரேட் ஆகி போய் அவனுங்களோட அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இதுதான் இந்த படத்தோட நாட்டு. இப்போ இந்த படத்தோட ஸ்டோரியை மைல்டு ஸ்பாய்லரோட பார்த்துடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஹீரோயினோட 2 பேர் காரில் பேசிட்டு போயிட்டு இருக்கானுங்க. அதில் ஒருத்தன் பின்னாடி உட்காந்துருக்கான், அவன் பேசவே மாட்டேன்றான். ஃப்ரண்ட்ல உள்ள மட்டும் ஜாலியாக பேசிட்டு வர்றான். அந்த கார் வந்துட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே போகுது. இவனுக்கு 2 பேர் மேலே போறானுங்க. கொஞ்ச நேரத்தில் பக்கத்தில் உள்ள கார் மேலே ஒரு பொண்ணு அங்கேருந்து மேலேருந்து விழுகுது. இதை பார்த்துட்டு ஹீரோயின் பதறிறாங்க, என்ன பண்ணுறதே தெரில. ஆனால் சைலண்டாகவே உட்காந்துருக்கானுங்க, ஏன்னா அவனுக்கு எதுவுமே காமிச்சிக்கிற முடியாது. அதனால அப்புறம் அவனுக்கு 2 பேரும் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் இறங்கிக்கிறானுங்க. இறங்கிட்டு ஹீரோயின்ட்ட நாங்கள் ரோமை விட்டு 2 நாள் வெளியில் போகிறோம், அதுக்கப்புறம் வந்துட்டு உனக்கு 2 செல்ஃபோன்ஸும் புது சிம் கார்டும் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறானுங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு பின்னாடி உட்காந்துருக்கிறவரே என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு, ஒரு வியர்டாக சைலண்டாகவே இருக்காரா என்னன்னு, அவரோட கேரக்டர் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கிளம்பிடுறானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட வாழ்க்கை பாரு வீடு அந்த மாதிரி தான் கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு. இதுக்கடுத்து 2 பேர் கன்னோட ஒரு பேங்க்குள்ளே போறானுங்க. அங்கே உள்ள போயிட்டு அங்கே உள்ள கேமராவை ஒரு கவர் போட்டு மூடிட்டு அங்கே உள்ள மேனேஜரை அடிச்சு அவரை கன் பாயிண்ட்ல நிப்பாட்டி கோடை சொல்லு, இந்த லாக்கரோட கோடை சொல்லு அப்படின்னு கேட்குறானுங்க. ஆனால் அவர் சொல்ல மாட்டேன்றாரு. அதுக்கப்புறம் இந்த பார்க்குறேன் கோடு அப்படின்ட்டு கீழே உட்காராரு. அவர் ஏதோ பட்டனை தான் ப்ரெஸ் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் அவரை அடிக்கிறான். அதோட அவர் மயக்கப்பட்டு விழுந்துறாரு. இதுக்கப்புறம் இவனுங்களும் பயந்துறானுங்க, அவர் அலாரம் அமைக்கிட்டு போறோம் அப்படின்ட்டு. அங்கே கேஷ் கவுண்டரில் உள்ள கேஷை மட்டும் எடுத்துட்டு கிளம்பிடுறானுங்க. இந்த ராபரி ஃபெயில் ஆயிருது. அப்புறம் அந்த 2 பேரும் இன்னொருத்தன் கிட்ட பேசிக்கிறான், ஏன்டா அவனை பொறுமையாக தான் டீல் பண்ண சொன்னேன், அவசரப்பட்டு இது கையை வச்ச. அவனுக்கு சப்போஸ் ஹார்ட் அட்டாக் வந்து அவன் செத்துருந்தான்னா நம்ம ராபரி பண்ண வந்து இது மர்டர் கேஸாக மாறிடும், அப்புறம் நம்மளுக்கு தான் பிரச்சனை ஆயிரும், ஏன் அவசரப்பட்டான்னு வாக்குவாதம் ஆகுது 2 பேருக்கும். இந்த 2 பேர்ல ஒருத்தன் பேர் ப்ரூனோ, இன்னொருத்தன் பேர் கெட்டானோ. ப்ரூனோவுக்கு மேரேஜ் ஆகி ஒரு பெண் குழந்தை இருக்கு. ப்ரூனோவுக்கு எப்படியாவது பணம் சம்பாதிச்சு நம்ம ஃபேமிலியை நல்லபடியாக வைக்கணும், அதான் அவனோட எண்ணம். ஆனால் அவனோட ஒய்ஃபுக்கு இவன் பண்ணுற இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே பிடிக்கல. ப்ரூனோ ஒரு நாள் அவனோட பொண்ணை பார்க்க வீட்டுக்கு போகிறான். ஆனால் அவனோட ஒய்ஃப் கதவை திறக்க மாட்டேன்றாங்க. இதனால இவன் பின்னாடி போயிட்டு விண்டோவில் உள்ள கிளாஸை உடச்சி உள்ளே போயிடுறான். இதனால இவனுக்கு இவன் ஒய்ஃபுக்கு சரியான சண்டை வருது. இதுக்கப்புறம் டென்ஷனான இவனோட ஒய்ஃப் கண்ணாடி எதுக்கு உடச்சி அது காசு கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அதோட இவன் சண்டை போட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். கிட்டானோ வந்துட்டு ப்ரூனோட்ட சொல்கிறான், இங்கே பேர் நம்ம 2 பேரும் இப்படியே சின்ன சின்னதாக பண்ணி எப்படா லைஃப்பில் செட்டில் ஆகுறது, அதனால மிலோரட் டிராகன் அப்படின்னு 2 பேர் இருக்கானுங்க. அவனுக்கு நம்மளோட பெரிய கை, அவனுக்கு ஒரு பெரிய பிளான் வச்சுருக்கானுங்க. அந்த பிளான் மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நமக்கு நிறையா பணம் கிடைக்கும். ஆனால் என்னன்னா அவனுக்கிட்ட நம்ம போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். கொஞ்சம் அவனுக்கு நம்ம ஏதாவது துரோகம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளை கொண்டுருவானுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு மீட்டப் நடக்குது. அந்த மீட்டப்பில் மிலோரட், டிராகன், அப்புறம் வேரா கூட இன்னொருத்தன், அதுக்கப்புறம் ப்ரூனோ, அப்புறம் கிட்டானோ எல்லாருமே கலந்துக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஆனால் அவனுங்க வேராவை சந்தேகப்படுறானுங்க, நீ எங்கேருந்து வர்ற, என்ன பண்ணுற, நீ எப்படி இவனோட லிங்க் ஆன அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டாகவே பார்க்குறானுங்க. ஆனால் வேரா வந்துட்டு அவனுங்களை எப்படியும் சமாளித்து நம்ப வச்சிடறாங்க. இதுக்கப்புறம் அங்கே ப்ரே பண்ணிட்டு எல்லாரும் கிளம்பிடுறானுங்க. ஸோ அதுக்கப்புறம் மிலோரட் அப்புறம் டிராகன் 2 பேரும் வேராவோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் அங்கே உள்ள எல்லா திங்ஸையும் எடுத்து செக்அப் பண்ணுறானுங்க. இன்னும் ஃப்ரிட்ஜ் எல்லாம் புதுசாக வாங்கியிருக்க, அது என்ன காரணம் அப்படின்னு எல்லாத்தையுமே கேட்குறானுங்க. நீ வீட்டில் ஏதாவது போலீஸ் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி இருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணுறானுங்க, வேற வந்து போலீஸோ இன்ஃபார்மரோ இல்லை அப்படின்னு அவனுங்க நம்பிடுறானுங்க. அது என்ன பிளானுனா, ஒரு ஆர்ம்டு ட்ரக் இருக்கும். முதல்ல அந்த ட்ரக்கை கண்டுபிடிச்சி அதில் உள்ள வெப்பன்ஸ் எல்லாம் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வண்டியில் கேஷ் எடுத்துகிட்டு போவானுங்க, அந்த வண்டியிலேருந்து கேஷ் அடிக்கணும். அதான் இவங்களோட பிளானே. இந்த படத்தில் ப்ரூனோ அப்புறம் வந்து வேரா இவங்க 2 பேருக்கு ஒரு லிங்க் இருக்குது. ஸோ கதை வந்து இவங்க 2 பேரை சுற்றி தான் போகும். இந்த படத்தில் அதிரடியான சண்டை காட்சிகள், அந்த மாதிரி சேசிங் சீன்ஸ் அந்த மாதிரிலாம் அதிகமாக இருக்காது. பட் ஆனால் அடுத்தடுத்து கொஞ்சம் பரபரப்பாகவே போகும் கதை. அப்புறம் வேரா, ப்ரூனோ இவங்க 2 பேரும் இந்த மோசமான கும்பல்கிட்ட இருந்து எப்படி அவங்ககிட்ட மாட்டாமல் கடைசி வரை தப்பிச்சு வர்றாங்க ஒவ்வொரு பாயிண்ட்லையும் அப்படின்றது தான் இந்த படம். ஸோ அது ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருக்கும். இந்த படத்தில் நியூட் சீன்ஸ் இருக்குது, அதனால ஃபேமிலியோட பார்க்க முடியாது. பட் நம்மளை பொறுத்தவரை இந்த படம் ஒரு டீசெண்டான வாட்ச் தான். படத்தில் மைனஸ் இவங்க எப்படி அந்த கேங்குக்குள்ளே போனாங்க அப்படின்றத சொல்லியிருந்தா இன்னுமே இந்த படம் இன்னுமே கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். பட் அந்த டீட்டெயில் இவங்க கொடுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் லேகிங்காக இருக்குது. பட் இந்த படம் நம்மளை பொறுத்தவரை ஒரு டீசெண்டான வாட்ச் தான். இந்த படத்தில் வேற அந்த கேரக்டரில் இசபெல்லா ரோகனிஸ் அவங்க தான் நடிச்சிருக்காங்க. ஒரு சட்டிலான கேரக்டர், அது நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ப்ரூனோவா ஆண்ட்ரியா அர்காங்லி அவர் தான் நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டரே நல்லா இருக்கும், ஒரு துருன்னு அவர் செமையாக பண்ணியிருக்காரு. ஆலன் கட்டிக் அவர் தான் டிராகனாக நடிச்சிருக்காரு. பேசவே மாட்டார், ஆனால் அவரோட ஆக்டிங் பயங்கரமாக இருக்கும். அப்புறம் மிலோரடா மைலோஸ் நடிச்சிருக்காரு. அவருமே ஒரு நல்ல ஒரு காம்பேக்டான ஆக்டிங்கு. இந்த படத்தோட ரைட்டர் ஃபிலிப்போ கிராவினோ, டைரக்டர் லைடா பட்டிட்டுக்கி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.